திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களின் மூத்த மருமகன் சபரீசன் அவர்கள் டெல்லி காவல்துறையினரால் தற்பொழுது விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். கடந்த வாரம் டெல்லியில் போதை கடத்தல் 2000 கோடி மதிப்பிலான போதை மருந்து கடத்தல் செய்யப்பட்ட திமுகவின் முக்கியமான நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்திய பொழுது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின்றன. தொடர்ந்து தற்பொழுது திமுகவின் மிக முக்கியமான புள்ளியாக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களின் மூத்த மருமகனுக்கும் தொடர்பு இருப்பதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் ஏற்கனவே ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் 350 கோடி மோசடி செய்ததாகவும் சட்டத்திற்கு புறம்பாக பண பரிவர்த்தனை செய்ததாகவும் அப்போதே கைது செய்யப்பட வேண்டியது. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களின் மன்னிப்பு கேட்டு அதற்கு பிறகு இந்த வழக்கும் கைவிடப்பட்டது. ஆனால் தற்பொழுது மிக பெரிய அளவில் எதிர்பாராத திருப்பத்தோடு போதை மருந்து கடத்தலில் மிக முக்கியமான குற்றவாளியாக கருதப்பட்ட ஜாதிக் சாபர் என்பவருக்கும் தற்பொழுது சபரீசன் அவர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாகவும் விசாரணையின் முடிவில் இவர்கள் கூண்டோடு கைது செய்யப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. விசாரணைக்காக தற்பொழுது சபரீசன் அவர்களை டெல்லிக்கு அழைத்திருக்கிறார்கள். விசாரணையின் முடிவில் குற்றவாளி என சுமர்த்தப்பட்டால் ஒட்டுமொத்த கோபாலபுர குடும்பமே சிறைக்கு செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலாக போதை மருந்துகளை கடத்தி வருவதாகவும் இதில் திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகுதான் மிகப்பெரிய அளவில் பரிமாற்றங்கள் நடந்ததாகவும் சட்டத்திற்கு புறம்பாக இவர்கள் செய்த நடவடிக்கைகள் அனைத்தும் திமுகவின் தலைமைக்கு தெரிந்துதான் நடந்திருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றன. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது போதை மருந்து கடத்தலை திமுகவை செய்வதால் ஒழுங்கு நடவடிக்கை என்ற பெயரில் திமுகவின் ஆட்சி கலைக்கப்பட வேண்டும், இல்லை என்றால் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி அவர்களது உயிரை மாய்த்துக் கொள்வதற்கும் திமுக தான் காரணமாகும் என்றும் தற்பொழுது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சபரீசன் அவர்களும் தற்போது இதில் தொடர்பு இருந்தால் நிச்சயமாக அவர்களது அனைவருக்கும் பாரபட்சம் இல்லாமல் என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.